எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். மே மாதம் 10ஆம் நாள் 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை, உத்தராயணம், பரபவ ஆண்டு சித்திரை மாதம் 27ஆம் நாள், தேய்பிறை, நவமி திதி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை நல்ல நேரம் 3:30 முதல் 4:30 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை, ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய தேதி 1:10 வரை அஷ்டமி. இன்றைய திதி 11:10 வரை அஷ்டமி, பின்பு நவமி. இன்றைய யோகம் பிராமியம். இன்றைய கரணம் 11:10 வரை கௌளவம், பின்பு தைத்துலாம். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். ஞாயிற்றுக்கிழமை, பராபவ ஆண்டு, நவமி திதி. அடிச்சது நமக்கு யோகம். சூரியனும் சந்திரனையும் வழிபடுவதற்கு ஏற்புடைய ஒரு நல்ல நாள். சந்திரன்னா ராமச்சந்திரன், புரியுதுங்களா? நவமி திதி ராமர் வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமை இது ரெண்டும் இணைஞ்சு வருகின்ற நாள்ல ஆதிவாரம் இந்த நவமி வழிபாடுங்கிறது ஒரு சிறப்பான வெற்றி தருகின்ற நாளாக இருக்கிறது. பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும். இந்த நவமிங்கிறது ஒரு பாக்கியம், புரியுதுங்களா? அஷ்டமி நவமிலாம் கெட்டது கிடையாது. அஷ்டமியில தான் கிருஷ்ணர் பிறந்தார், நவமியில ராமர் பிறந்தார், புரியுதுங்களா? இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லுகின்ற நாட்களில் இறைவன்கள் பிறந்திருக்கார்கள் அப்படின்னா இதெல்லாம் நல்லது, நல்ல நாள் தான். நல்ல நாளில் நம்ம எடுத்துக்க கூடாது, புரிஞ்சுங்களா? இந்த நாளை பயன்படுத்திங்க, வெற்றி நிச்சயம். ராசி பலனுக்கு போலாம். மேன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு சூரியன் புதனோட சேர்க்கை பிளஸ் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற குரு அப்படிங்கிற தெளிவையும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி சந்திரனின் பயணம், நாளுக்குடிய சந்திரனின் பயணம் எங்க இருக்கிறது அப்படின்னா தொழில் ஸ்தானத்துல இருக்கு. அப்படிங்கிறத மனக்குழப்பம் நீங்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதனால சில தேவையற்ற முடிவுகளை எடுக்கிறத விட தேவையா இல்லையா யோசிச்சு நம்ம செஞ்சோம்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வரவுகள் கொடுக்கின்ற நாளாக இருக்குது. மகிழ்ச்சிகள் உண்டு. முயற்சி ஸ்தானாதிபதி நமக்கு லாபத்திலே பாக்கியத்தில் இருக்கிறப்போ பாக்கியங்கள் கிடைக்கப்படும். இந்த 2 நாளைக்கு நம்ம வருமானங்கள் கூடும். மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், மிதுனத்தை பொறுத்தவரை குருவின் பார்வை ரொம்ப பொறுமையா இருக்கணும். குருவின் பார்வையோடும் 2ஆம் இடத்துக்குரிய அதிபதியின் பார்வைன்னு இருக்குங்களா? ஏன்னா குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை இருக்கிறத விடவும் சந்திரன் மகரத்தில் இருக்கிறவர்களும் தனஸ்தானாதிபதினு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அப்போ கொஞ்சம் சில இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். கவனமாக இருக்கிறது சிறப்பை தரும். கடகராசி என்பவர்களே, கடகத்தை பொறுத்தவரை தெளிவு, மனத்தெளிவு உண்டு. இருந்தாலும் சந்திராஷ்டமங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அன்றாட வேலைகளை செய்து வருவது சிறப்பை தரும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். ஏன் சந்திராஷ்டமத்தில் புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம்னா, அது இப்போ ஒரு ஒரு பூஜை பண்ண சொல்றோம், 48 நாள் பண்ண சொல்றோம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு கோவில் கும்பாபிஷேகம் 48 நாள் மண்டல பூஜை பண்ணா அதுக்கு ஒரு நாள் இருக்கு, காரணம் இருக்கு. அப்படின்னா இந்த 48 நாள்ல யாரோட நட்சத்திரம் வரும்னு தெரியாது, யாரோட திதி வரும், யோகம் வரும், கரணம் வரலாம் தெரியாது. இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுக்க ஒரு 48 நாள் பூஜை பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு சேர்ந்து நன்மை தருன்ற அமைப்பு தான் இருக்கு. அதனால சந்திராஷ்டமத்துல அப்படி ஒரு பிரேக் இருக்கு இல்லையா? அதனால அந்த நாள்ல கவனமா இருக்கிறதான்னு சொல்றோம். கவனமா இருங்க, சிறப்பான ஒரு தெளிவு கிடைக்கும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். 6ஆம் இடத்துல சந்திரனின் பயணம். தேவையற்ற
எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு, பகையை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கவனமா இருக்கு. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்து மட்டும் இதனால சிறப்பு. பணிவு, துணிவு சொல்றாங்க இல்லைங்களா, பற்று அற்று இருக்கிறது. பற்றுங்கிற வார்த்தையில 3 வார்த்தையுமே இருக்கு. பற்று அற்று இருப்பது கன்னிக்கு ரொம்ப பிடித்தமானது. எப்பேற்பட்ட ஆளாதாலும் நம்ம வெளியில பார்க்கும்போது ஒரு க்ளோஸ் பாயிண்ட்ல இருப்பாங்க, ஆனா அவர்கள் இடையில் ஒரு மயிர் இழை அளவு ஒரு கேப் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பிரிந்து செல்லும் போது வழி இல்லாமல் செல்லக்கூடிய ராசியில கன்னிராசிக்காரர்கள் கில்லாடி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இப்பொழுது சனி செவ்வாயின் பார்வை அப்படிங்கிறத விடும் சனியின் விஷயங்கள் இருக்கிறதுன்றதும் கவனமா இருங்க, பணிவா இருங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இதனால ரொம்ப சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சொல்ற சித்திரை சுவாதி விசாகம். இந்த சித்திரை சுவாதி விசாகங்கிறது, சுவாதிங்கிறது ராகு, சித்திரைங்கிறது செவ்வாய், அதே மாதிரி விசாகங்கிறது குரு. இந்த கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்கு, இந்த ராசிக்கு என்ன நன்மை பண்ணும் அப்படின்னா, ராகுங்கிறவரு ஆட்டோமேட்டிக்கா இங்க 5ஆம் இடத்துல தான் இருக்கிறார். சனி செவ்வாயும் 6ல் இருக்கு. அப்படின்னும் போது சற்று எல்லா விதத்திலும் எச்சரிக்கையோடு இருக்கணும்னு தான் சொல்லப்படுது. நன்மைகள் அதிக அளவு நடக்க காத்திருக்கிறது. இதனால ஒரு சிறப்பான நாள். ஆனால் கவனமாக இருப்பது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, பாருங்க, அனிஷம் கேட்டை இந்த பாத்தீங்கன்னா எல்லாமும் வரும், வராத மாதிரியே நீங்க இருப்பீங்க. வந்தாலும் இப்படிதான், வரலனாலும் இப்படிதானா, அப்ப எப்படி இருக்கு? ஒரே மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது. வரும்போது மகிழ்ச்சியாக வரவேற்றால் அத்தனையும் உங்ககிட்ட வரும். நிறைய பேர் பாக்குறீங்க, நிறைய பேர் பாக்குறோம், பணம் வந்துடும், வராத மாதிரியே வெளியே சொல்லுவோம், வரலைங்க, நல்லா இருக்கீங்க, நல்லாவே இல்லைங்க, சாப்பிட்டீங்க, ஏதோ சாப்பிட்டேன், இதெல்லாம் இல்லை. ரொம்ப ஆக்டிவா நான் நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கேன், என் உடல்நலம் நன்றாக இருக்கு, என் பிள்ளைகள் நன்றாக இருக்கு, நான் ஒழுங்கா எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் அடுத்த கிளாஸுக்கு போறேன் அப்படின்னு விருச்சிகம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா வந்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். பாருங்களா, இன்னைக்கு தேதிக்கு ராசி அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கு, சனியின் பார்வையில் இருக்கு. அது சனி 3 கூடியவரும் 4 கூடிய, விதி மாறாது, கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். அதுக்காக மனசோர்வு தேவையில்லை. இந்த நாள் எல்லாமே கிடைக்கிற நாளாக இருக்கு. நலம் பெறக்கூடிய அமைப்புகள் உங்ககிட்ட இருக்குது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. மனைவி வகையில் கவனமா இருங்க, அல்லது கல்வி நண்பர்கள் வழியில் கவனமா இருங்க, தொழில கவனமா இருங்க. புரியுதுங்களா? இருந்தால் வெற்றி உண்டு. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் சந்திரன் பயணம் சிறப்பான ஒரு உயர்வுக்கு உங்களுக்கு கூட்டிட்டு போக காத்திருக்கிறது. அதனால இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரை ராகுவின் பயணம், ராகுவுடன் சந்திரன் இணைகின்ற பயணம் ரொம்ப நிறைவை தரும். மன நிறைவா இருப்பீங்க. நீங்க நினைச்சு சாதிச்ச ஒரு மன உணர்வோடு இருப்பீங்க. நல்ல உணவு, ஆரோக்கியமான இருப்பிடம், பொருளாதாரம், இதெல்லாமே சரி போட்டுரும். வேலை அத்தனையும் கும்பத்திற்கு சரியாகி விட்டது. பிசினஸ்ல கவனம் பண்ணுங்க. குடும்பத்தை ஒரு கண் பார்த்துங்க. பிசினஸ்னா பிசினஸ்லேயே போயிடக்கூடாது. குடும்பத்துக்குள்ள பேசி கலகலப்பா சந்தோஷமா போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். கோவில் கைங்கரியங்கள் அல்லது கோவில் பணிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஆலய திருப்பணிக்கு உழவார பணி போறாங்க, நம்ம போய் பண்ணலாம் அப்படின்னா, குறிப்பா இந்த கோணராசிகள் எல்லாமே உழவார பணி செய்வது சிறப்பை தரும். ரொம்ப ஹைலைட். புரியுதுங்களா? அதே மாதிரி மீனராசிக்காரங்க இந்த சிகப்பு நிறம் ஆடை, வஸ்திர தானம் அல்லது வஸ்திரத்தை அணிந்து கொள்வது ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். புரியுதுங்களா? நீலமும் சிகப்பும் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வெற்றியை தேடுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.